வெல்கம் பேக் பிஎம் எடிட்டிங் ஆர்மி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரைவேட்டில் பார்க்கும்போது ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் Kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. அதில் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் நேம் அப்செட் ரேடியோன்னு இருக்கும். அதில் வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து உங்களுக்கு என்ன நேம் போடுறீங்களோ அந்த நேம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து சாம்பிள் வீடியோ இருந்தாலும் நான் சாம்பிள்னு போட்டுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா அப்செட் ரேடியோன்னு இருக்கு இல்லையா, அது வந்து எப்போயுமே 9:16 வச்சுங்க. ஏன்னா இது வந்து ஸ்டேட்டஸ்க்கு ரெடியாக பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அப்போ கொடுத்துட்டு கீழே கிரியேட்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ எனக்கு தேவையான இமேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் அந்த டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து இங்கே ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்து லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காது. அதாவது டூரேஷன் வந்து நான் வந்து கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கிறேன். அதாவது 20 செகண்ட் வச்சுக்கிறேன். நான் டூரேஷன் வந்து 20 செகண்ட் வச்சுக்கிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட் ஒன்று இருக்குல்லையா, அது வந்து 31 வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன்று இருக்கும் பாருங்கள். அந்த தேர்ட் ஒன்று வந்து -100 வச்சுக்கோங்க. -100 வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து பிளாக் கலர் இருக்கும், பிளாக் அண்ட் டார்க் கலரில் இருக்கும். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா லேயர் ஃபைலை கிளிக் பண்ணி மீடியா ஃபைலுக்குள்ளே போங்க. மீடியா ஃபைலுக்குள்ளே போய்ட்டு இதுக்கு வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன், அதாவது ப்ளூ அண்ட் க்ரீன் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணணும். அந்த டெம்ப்ளேட் ஒரு லிங்க்கு ஆல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ளிட் ஸ்க்ரீன் போய்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக அப்ளை ஆகும். அப்ளை ஆன பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரோமா கீன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குரோமா கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் போய்ட்டு அந்த க்ரீன் கலர் மட்டும் இருக்கும். அது நீங்கள் ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கிங்க. எப்போயுமே செக் பண்ணுறது நல்லது. நான் எல்லா வீடியோவும் சொல்கிறது தான். ஒரு டைம் நல்லா செக் பண்ணுறது எப்போயுமே குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செக் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். செக் பண்ணலையா உங்களுக்கு செக் பண்ண சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் அந்த டெம்ப்ளேட் ஒரு சைஸும் அந்த ஃபோட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா டெம்ப்ளேட் சைஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீட் ஆப்ஷன் உங்களுக்கு போய்ட்டு ஸ்பீடு வந்து நான் கம்பெனிக்கு போகிறேன். இப்போ வந்து 5 இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் சென்டரில் பண்ணி வச்சுக்கிட்டு நான் கம்பெனிட்டு பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் சைஸ் வந்து அதிகமாகிடுச்சு, ஃபோட்டோ சைஸ் வந்து கம்மியாச்சாலும் நான் வந்து ஃபோட்டோ வந்து லென்த் பண்ணிக்கிறேன். டெம்ப்ளேட் சைஸுக்கு இது பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபைல் வந்து நான் சேவ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ரீசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பிட் ரேட் இருக்கும். எல்லாமே ஐயில் வச்சுங்க. ஐயில் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவஸ் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவஸ் வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு உங்கள் கேலரியில் எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இது எக்ஸ்போர்ட் ஆன போது திரும்பி என்ன பண்ணுறீங்க, திரும்பி Kinemaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு திரும்பி நியூ ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போங்க. திரும்பி நான் நியூ ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போகிறேன். நியூ ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய்ட்டு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கிறேன். அப்செட் ரேடியோன்னு இருக்கு இல்லையா, அது வந்து 9:16 கொடுங்க. எப்பவுமே அதான் பெஸ்ட்டு ஸ்டேட்டஸ்க்கான. உங்களுக்கு வந்து 9:16 பெஸ்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபிட்டில் இருந்துச்சுன்னா ஃபில் வச்சுங்க. டிஸ்பிளே ஃபோட்டோ டியூரேஷன் வந்து 15 வச்சு கீழே கிரியேட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க. கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜுக்குள்ளே போகும். ஃபஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ண பார்த்தே ஒரு டவுன்லோட் பண்ண வச்ச இமேஜ், அந்த இமேஜ் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் டியூரேஷன் வந்து 15 செகண்ட் இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் லென்த் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து லென்த்துக்கு எல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நிறையா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா விக்னெட் ஆப்ஷனை எனபிள் பண்ணுறேன். அந்த விக்னெட் ஆப்ஷன் எனபிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு லேயர் ஃபைல் கிளிக் பண்ணி மீடியா ஃபைலுக்குள்ளே போங்க. மீடியா ஃபைலுக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த சேவ் பண்ணி வச்ச வீடியோ வந்து இல்லை இன்புட் பண்ணுங்கள். இன்புட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ண சைஸும் இப்போ ஃபோட்டோ டியூரேஷன் வச்சுல அது சைஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. அது வந்து நம்ம இப்போ வச்சு ஃபோட்டோ டியூரேஷன் வந்து கட் பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண வச்சு அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கட்டும். அதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் போயிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குரோமா கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதை எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிங்கன்னா கீழே கீ கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கட்டுது பார்த்தீங்கன்னா, அந்த கீ கலரு உங்களுக்கு க்ரீன் கலர் இருக்கா செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி நீங்கள் லேயர் ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். லேயர் ஃபைல் கிளிக் பண்ணிட்டு மீடியா ஃபைலுக்குள்ளே போங்க. மீடியா ஃபைலுக்குள்ளே போய்ட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு பார்டர் வந்து ஆட் பண்ணணும். அந்த பார்டர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல் மெட்டீரியல் லிங்க்கு கிளிக் லிங்க்கில் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பார்டர் கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் போய்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ டியூரேஷன் வந்து அந்த ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சு திரும்பி அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா கீழே திரும்பி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன் காட்டும். அந்த பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு திரும்பி நீங்கள்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ லேயர் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். லேயர் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஃபைலுக்குள்ளே போங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை நான் எப்படி ஆட் பண்ண சொல்கிறேன். இப்போ நான் பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஆட் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். அதை வந்து ஸ்கேலை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். அப்ளை ஆகிட்டு திரும்பி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் காட்டும். அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளாக் ஸ்க்ரீனில் ரிமூவ் ஆகிட்டு அந்த கலர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இது நவுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த டெம்ப்ளேட் வந்து சைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் பின் இருக்கும். அந்த 3 டாட் பின் கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டூப்ளிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் வந்துடும். அது வந்து என்ன பண்ணிங்கன்னா, அந்த சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. நம்மளுக்கு எந்த இடத்துக்கு தேவை அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு மிச்சதை வந்து ட்ரிம் பண்ணுங்கள். இப்போ நான் மிச்சதை வந்து ட்ரிம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் தேவையில்லாதெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டேன். ட்ரிம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்டில் கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் ஃபார்வர்ட் கொடுத்துருங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 3 டாட் பின்னை கிளிக் பண்ணுங்கள். அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி அந்த 3 டாட் பின் கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் டு பேக் ஃபார்வர்ட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டெம்ப்ளேட்டில் பேக்கில் போயிடும். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு நம்ம ஃபஸ்ட்டில் ஆட் பண்ண இந்த இது இருக்கு இல்லையா, எக்ஸ்போர்ட் வீடியோ, அதெல்லாம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த கலர் இமேஜுக்கு தான் தேவை அந்த இது, அதால் தான் சொல்கிறேன். இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டே வந்து நம்ம ஆடியோ இன்புட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆடியோ தேவையோ அதுக்கு வந்து நீங்கள் ஆடியோ அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஆடியோ ஃபைல் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆடியோ ஃபைலுக்குள்ளே போகும். உங்களுக்கு எந்த ஆடியோ தேவையோ அந்த ஆடியோ வந்து இன்புட் பண்ணிங்க. இல்லை இந்த ஆடியோ உங்களுக்கு தேவைன்னா இந்த ஆடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருவோம், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு இந்த ஆடியோ வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் எனக்கு தேவை. அது வந்து நான் சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு முன்னாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த இது வந்து ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ முன்னாடி வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த தேவையில்லாதத்தில் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மியூசிக் வந்து எனக்கு அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது, அதில் வந்து நம்ம தேவையில்லாத வந்து நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணி திரும்பி ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டேன். இப்போ வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து அந்த பாக்ஸ் போட்டு இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் இன்னும் கொஞ்சம் பெருசாகும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு தான் செக் பண்ணுறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன் வந்து அது கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து சூப்பராக வந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு எடிட்டிங் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ போடுங்க. நேரம் பாதியிலே வாட்ச் பண்ணிட்டு போயிடலாங்க, அதை தான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, பேக் வந்துடுங்க. இப்போ பேக் வந்து மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு அம்புக்குறி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ளே லோட் ஆகி போகும். இதில் வந்து 3 ஆப்ஷன், முக்கியமான ஆப்ஷன் ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பிட்ரேட், இது எல்லாமே ஐயில் வச்சுங்க. ஐயில் வச்சுட்டு உங்கள் வீடியோ குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஐயில் வச்சுட்டு கீழே சேவர்ஸ் வீடியோ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்